இலங்கை கடற்படையினர் தங்களின் படகுகளை இரும்பு கம்பியால் தாக்கி உடைத்து சேதப்படுத்தியதாக தாயகம் திரும்பிய தமிழக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், மண்டபம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடந்த சனிக்கிழமையன்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 82 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் 16 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவுப்படி விடுவிக்கப்பட்ட இந்த மீனவர்களில் ராமேஸ்வரம், ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 36 பேர் மண்டபம் வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் அத்துமீறி சிறைப்பிடித்ததாகவும் இரும்பு கம்பியால் தங்களை தாக்கி படகுகளையும் சேதப்படுத்திய கண்ணீர் மல்க தெரிவித்தனர். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நாங்க மடி வாங்கிட்டு இன்னொரு ரால் மீன்லாம் அதிகமாக கிடக்கும்னு சொல்லிட்டு எங்க துறைமுகத்தை நோக்கி ஓடியாந்து இருந்தோம். லைட்டு எதுவுமே போடாம ஸ்ரீலங்கா திடீர்னு வந்து கிட்ட வந்து மஞ்சள் கலர் போக்ஸ், திடீர்னு ஒரு போட் அடிக்கிற போக்ஸ் அளவு தான் இருக்கும். திடீர்னு அடிச்சு பார்த்தா நாங்க ஸ்லோ பண்ணி போட்டோன்னு அவங்க எதுவுமே செய்யாம நேரம் வந்து எங்க போட்லயே வந்து நேரம் ஓட்டி ஏதாவது பண்ண முடியும்னு பாக்குறோம். அவங்க நேவி உடனே மேலே ஏறி எங்க 4 பேரையும் தூக்கி நேவி கப்பல்லே போட்டு அடிச்சாங்க. நேவிலே கப்பல்ல கவரு போட்டு அவங்க ஸ்ரீலங்கா பக்கம் இழுத்துட்டு போனாங்க. கேப்டன் வந்து அடிக்கிறாரு ஒழிஞ்சு எங்களுக்கு எதுவுமே ஆதரவு எதுவுமே சொல்லல. நேரம் போட்டை ஓட்டி மூழ்கடிச்சதை விட அவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ் அழுவுது கத்துது அதை தான் சொல்லி சிரிக்கிறாங்க ஒழிஞ்சு எங்களை பற்றி இறக்கப்படக்கூட ஆள். இதனிடையே போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய 5 மீனவர்களின் காவலை ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை நீட்டித்து கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.